ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி எண்ணெயை காய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே கற்றுக்க போகிறேன். இது எங்கள் வீட்டில் நாங்கள் காலங்காலமாக காய்ச்சி எடுத்து தான் தலையில் தேய்ச்சிட்ருக்கோம். அதை உங்களுக்கு அப்படியே எந்த சீக்ரெட் இல்லாமல் சூப்பராக சொல்லித்தரேன். பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், சரிங்களா? 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்ல நம்பிக்கையான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்காங்க. எந்த வித மிக்சப்பும் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே பாத்திரத்தில் சேர்க்க போகிறோம். எண்ணெயை நம்ம பாத்திரத்தில் சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் முடியதட்டி நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் எல்லாத்தையும் சேர்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அப்படியே சேர்க்குறோம். அடுத்து நல்லெண்ணெய் ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து எடுத்துக்காங்க. எல்லாம் செக்கில் எண்ணெய் எடுத்தால் கூட ஓகே தான். நல்லெண்ணெய் கரெக்டாக ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறோம். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து முடிச்சுட்டு வேப்ப எண்ணெய் ஒரு 100 ml, சரிங்களா? ஒரு 100 எண்ணெய் வேப்ப எண்ணெய் அப்படியே சேர்க்குறோம். வேப்ப எண்ணெய் சேர்த்து முடிச்சுட்டு 100 ml விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம்ல, அந்த விளக்கெண்ணெய் அதை அப்படியே உள்ளே சேர்க்குறோம், ரைட்டா? இப்போ நம்ம எண்ணெய் ஓவராலாக எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. மொத்தம் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கோம்னா 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 100 வேப்பெண்ணெய், 100 விளக்கெண்ணெய், மொத்தம் 2 லிட்டர் அண்ட் 700 ml எண்ணெய் சேர்த்துருக்கோம். இவ்வளோத்துக்கும் அடுப்பு ஆனே பண்ணல, சரிங்களா? ஆன் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இது லாஸ்ட் டைம் காய்ச்ச எண்ணெய், சரிங்களா? இந்த பாட்டிலே அப்படியே ஊற்றி வச்சுருவோம். இப்போ இது இப்போ உள்ள பாட்டில்லாம் உங்களுக்கு எம்டி காமிக்கிறேன். இதே பாட்டிலில் அப்படியே ஊற்றி வச்சுருவோம், ரைட்டா? இது என்னென்னா லாஸ்ட் டைம் உள்ள அந்த காய்ச்சி முடிச்சு வரும்ல, அந்த மூலிகைலாம் காய்ச்ச பிறகு இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேயும் எண்ணெய் நிறையா இருக்கும், சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது தலையில் அப்படியே நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். டெய்லி டைம் இருந்தால் வீட்டிலே இருக்காங்கன்னா கூட அவங்க டெய்லி கூட தேய்க்கலாம், சரிங்களா? இது தாராளமாக ரொம்ப நாள் வரும், சரிங்களா? இதை டெய்லி யூஸ் பண்ணி கூட குடிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக வெயிட்டாக இருக்கும். டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இது செட் ஆகாது. லீவ் நாள் போட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம், ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம மூலிகைக்கு வருவோம். மூலிகை என்னலாம் அப்படின்னா ஆவாரம்பூ, வேப்பலை, குப்பமேனி, கொய்யா இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெத்தலை, அடுத்து அவுரி இலை காஞ்சிருக்கு, பச்சையாக கிடச்சால் பச்சை ஓகே. அடுத்து மருதாணி இலை, அடுத்து கருவேப்பிலை, முருங்கை இலை, கொஞ்சம் முருங்கைப்பூ, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், அந்த கீழா நெல்லி கொஞ்சமாக பச்சை இருக்கிறது கீழா நெல்லி, அப்புறம் கற்றால ஒரு 5 இலை உருவி வச்சிருக்கு, ரோஸ்மேரி, நொச்சி, வேம்பாலம்பூ பட்டை, வெட்டிவேர், வெந்தயம், மகிழம்பூ, கருஞ்சீரகம், கரிசலாங்கண்ணி பொடி, நன்னாரி வேர், மறிக்கொழுந்து, பச்சையாக கிடச்சாலும் பச்சை, காஞ்சதாக கிடச்சா காஞ்ச மறிக்கொழுந்து. இன்னும் ஒரு சில மூலிகை இருக்குது, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு சென்னையிலேருந்து தான் வரும். வரதுக்கு டிலே ஆகிட்டு, ஏன்னா எங்களுக்கு எண்ணெய் உடனே தேவைப்படுறதுனால இதை வச்சு காய்ச்சிட்டோம், சரிங்களா? நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வெட்டி வேறு, வெந்தயம், கரிஞ்சீரகம் இதெல்லாம் சொன்னோம்ல, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே அது உள்ளே சேர்க்குறோம். அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சா கீரை ஓகே, கீரை கிடைக்காட்டி பொடி வாங்கி போட்டுக்காங்க. அப்புறம் மற்ற மூலிகை, இந்த பச்சையாக காமிச்சோம்ல, இலை, வெங்காயம், நெல்லிக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி போட்டுரும். வேம்பாலம்பூ பட்டை மட்டும் இது கூட போடக்கூடாது, அதை மட்டும் லாஸ்ட்டு போடணும், சரிங்களா? இப்போ அடுப்பு அப்படியே சிம்லேயே தான் இருக்கும். நம்ம மூலிகை எல்லாமே அரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. இந்த மூலிகைலாம் எவ்வளோ போடுதோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மூலிகை கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது எல்லாமே 2 கையால் அள்ளி போட்டால் எவ்வளோ போடலாம் அவ்வளோ போடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் 300 கிராம் எடுத்திருக்கோம். ஆம்லா 400 எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மகிழம்பூ, கருஞ்சீரகம், இதெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையாக கிடச்சா அதுவும் 2 கை போடலாம். அது கிடைக்கல, அதனால் 100 கிராம் பொடியாக போட்டிருக்கோம். நாங்கள் காய்க்கிற இந்த மெத்தட் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சரிங்களா? வீட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக காய்ப்போம். நீங்கள் இது நீங்கள் அதிகமான லிட்டர் எண்ணெய் கூட காய்க்கலாம். 5 லிட்டர் எண்ணெய் கூட இவ்வளோ எடுத்தாலே போதும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா பாதி பேர் இந்த ஹேர் ஆயிலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து தேய்ப்பாங்க. ஒரு சிலர் முடி கேப்பாக இருக்கிறவங்க டேரெக்டாக இந்த ஹேர் ஆயிலை அப்படியே தேய்ச்சிருவாங்க, சரிங்களா? நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் காய்க்கிற ஹேர் ஆயிலோட ரிசல்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை தலைக்கு வைங்க, சரிங்களா? அந்த ரிசல்ட் கரெக்டாக ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும். நீங்கள் தலைக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கிறப்போ பழைய ஹேர் ஆயில், பழைய நார்மல் எண்ணெய் நீங்கள் தேய்ச்சி வந்துட்டீங்கன்னா முடி உங்களுக்கு உடஞ்சி வரும், சரிங்களா? அந்த டைம் தான் எல்லாருமே எல்லாம் கண்டுபிடிப்பீங்க, முடி உடையுது, முடி உதிருது, எல்லாமே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் காய்ச்சி வைக்கும் போச்சில் உங்களுக்கு அப்ளை பண்ணும் போச்சில் ஒரு முடி கூட வராது, சரிங்களா? அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். கையில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போச்சில் உங்களுக்கு முடியே வராது. இந்த எண்ணெய் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பிஸ்னஸாக பண்ணணும், எடுத்து பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் காய்ச்ச பிறகு நமக்கு எண்ணெய் இப்படி கலர் அப்படி மூலிகை எல்லாமே கருப்பாயிரும். எண்ணெய் ஒரு மாதிரி ஒரு கருப்பான ஒரு க்ரீனிஷ் கலர் மாதிரி தெரியும், சரிங்களா? இப்போ நான் ஃபில்டர் பண்ணி காமிச்சோம்னா அது தெளிவாக பார்த்தா தெரியும். இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சாச்சு, சரிங்களா? முடிச்ச பிறகு வேம்பாலம்பூ பட்டை கொதிக்கிற டைம் போட வேண்டாம், லாஸ்ட்டாக போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டே
இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ப்ராசஸ் அப்படின்னா, மூலிகையை வந்து எடுத்து நெட்டில் வச்சு அரிச்சு எடுத்துட்டு திரும்ப அதுலேருந்து வரதை வேஷ்டியில் புனிஞ்சு அப்படியே எடுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, சாதாரணமாக நினைக்க முடியாது. இப்படி எடுத்து அடுத்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நெட்டு இது மாதிரி இருக்கும், இதில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தால இந்த வேஷ்டியில் அந்த வச்சுட்டு அதையும் புனிஞ்சு நல்லா எடுத்துட்டு அப்புறம் அந்த இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டா நம்ம அதையும் யூஸ் பண்ணி குளிச்சுக்கிடலாம். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து ஓரளவு புனிஞ்சு எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வருது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அளந்தே காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இவ்வளோ புனிஞ்சிருக்கும், அவ்வளோ மூலிகை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம புனிஞ்சு எடுத்த ஹேர் ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த கரிசலாங்கண்ணியெல்லாம் நல்லா பொடியாக சேர்த்துருக்கோம்னா அது திரும்பியும் வரும். அதனால் செகண்ட் டைம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். சரிங்களா? ஃபில்ட்ரு பண்ணி முடித்த பிறகு கீழே வந்து நமக்கு வந்து அந்த இது மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப மைய அரைச்ச மூலிகையும் அந்த மாதிரி பொடியும் நமக்கு வந்து கீழே கிடைக்கும். இப்போ அந்த பாத்திரத்தில் கீழே வந்து செட்டில் ஆகிருக்கு பாருங்க, இதுதான் அந்த புனிஞ்சு எடுத்தாலும் இந்த மாதிரி கிடைக்கும். திரும்பவும் இதை புனிஞ்சு எடுத்து நம்ம வந்து அந்த இதில் சேர்த்துக்கிடலாம். அப்படியே நம்ம வந்து இதை பாட்டில் ஊற்ற முடியாது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில், சரிங்களா, முதல் 1 லிட்டர் பாட்டிலில் புனிஞ்சு எடுத்த எண்ணெய் வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு ஊற்றி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து 1 லிட்டர், சரிங்களா, 1 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. 1 லிட்டர் ஊற்றி போக நமக்கு ஒரு 1/2 லிட்டர் போல் இருக்குது. நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாத்தையும் பிணிஞ்சிட்டு அடுத்தால உள்ளதை நம்ம அடுத்த ஊற்றலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் வந்து கேப் போட்டு நம்ம வந்து சைடில் வச்சிடலாம். ஓகேயா? நம்ம இந்த மாதிரி திக்காக காய்க்கிறதுனால புனிஞ்சு எடுக்கக்கூடிய வேலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், கையெல்லாம் வலிச்சிரும். சரிங்களா? ரொம்ப திக்காக காய்க்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புனிஞ்சு எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஆயிலே வராது. நீங்கள் வந்து கடைசியிலே பார்ப்பீங்க நமக்கு வந்து எவ்வளோ ஆயில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக காமிக்கும். அதனால் புனிஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு சில மாதங்களே ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துட்டா. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்ச எண்ணெயை வந்து அடுத்த 1/2 லிட்டர் பாட்டிலில் ஊற்றலாம். சரிங்களா? இப்போ வந்து 1 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சதை வந்து இப்போ நம்ம அடுத்த 1/2 லிட்டர் பாட்டிலில் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த 1/2 லிட்டர் பாட்டில் ஊற்றிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 லிட்டர், அடுத்த ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். இனிமேல் என்ன பண்ணோம், பேலன்ஸ் இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் வச்சுருக்கோம், அந்த மேலே இதெல்லாம் தெரியுதுல. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு மீதி எவ்வளோ பாட்டில் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு அதில் வந்து அந்த பொடி நம்ம அரைச்ச மூலிகை எல்லாம் கிடக்கும். இதே மாதிரி அரிச்சு தான் மொத்தமாகவே நாங்கள் எடுப்போம். சரிங்களா? இப்படி எடுத்து கீழே ட்ராப் வந்துட்டே இருக்கும். திரும்ப இதை வேஸ்டியில் புனிஞ்சு தான் எடுத்தோம். இந்த மாதிரி தான் பண்ணணும். ரைட்டா? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்ட்ரு பண்ண ஆயிலை வந்து பாட்டிலில் ஊற்றிட்டா நமக்கு வந்து எவ்வளோ ஆயில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போ ஆயில் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அந்த மூலிகை எல்லாம் பிசிஞ்சு எடுத்ததெல்லாம் இருக்குது. இது அடுத்தால குளிக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். சூப்பராக இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பாட்டிலில் வந்து அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்பவும் சேர்க்குற மூலிகையில் இந்த டைம் சேர்க்காது வந்து ஜடாமணி, சென்னையிலேருந்து தான் வரும், கிடைக்கல. அடுத்தால வந்து சங்குப்பூ, அது சீசன் இல்லை, கடையில் கிடைக்கல. அப்புறம் தாமரை இலை, சரிங்களா, அது வந்து பறிக்க போக முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? இந்த 3மே இந்த டைம் வந்து கிடைக்கல. நீங்கள் வந்து இதையும் சேர்த்தே பண்ணுங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து 1.5 லிட்டர் ஊற்றிட்டோம். அடுத்தால இருக்க 1/2 லிட்டரும் ஊற்றிடலாம். நம்ம அந்த வந்த பாட்டிலே ஊற்றி வைக்கிறனால நமக்கு வந்து பாட்டில் செலவு கிடையாது. பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து நீங்கள் அந்த பாட்டிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாட்டில் 10 ரூபா கணக்கு பண்ணணும். அந்த ரேஞ்ச் வந்துடும், குவாலிட்டியான பாட்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 லிட்டர் ஊற்றிட்டோம். 2 லிட்டர் ஊற்றி போக என்ன இருக்குது? சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 200 ml பாட்டில், சரிங்களா, நம்ம பாதாம் மில்க், ரோஸ் மில்க்லாம் போடுவோம்லாம், அந்த 200 ml பாட்டிலில் அதை ஃபில் பண்ண போகிறேன். இப்படி அளவோட உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ ஆயில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? இதுக்கு மேலேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அது நீங்கள் மூலிகை எடுக்கிறத பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ரைட்டா? இப்போ நம்ம வந்து 200 ml பாட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டோம். நமக்கு 200 ml பாட்டில் ஃபில் பண்ணி போகையும் ஒரு 100 ml ஆயில் இருந்துச்சு. சரிங்களா? மொத்தம் நமக்கு ஆயில் வந்து 2,300 கிடச்சிருக்கு. 2,700 ஊற்றின இடத்துல. சரிங்களா? 400 ml ஆயில் வந்து அந்த மூலிகையோட அப்படியே இந்த காய்க்கிறது அப்படி இப்படின்னு போயிட்டு. சரிங்களா? பிஸ்னஸாக பண்ணுறவங்க ரொம்ப திக்காக காய்ப்பாங்க. ரைட்டுங்களா? நம்ம பாட்டில் எல்லாம் வச்சாச்சு. 2,200 + 100 இருக்குது. இது பழைய ஆயில். எதுக்கு பழைய ஆயில் காமிக்கிறோன்னா, நீங்கள் வந்து திரும்ப அதை மிக்ஸ்அப் பண்ண மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துவிடாது. அதுக்காக தான் தனியாகவே வச்சுருக்கேன், உங்கள்கிட்டையும் காமிச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து 2,300 ஆயில். ஓவரால் ஆயில் காஸ்ட் வந்து 965 ரூபா. சரிங்களா? நல்லெண்ணெய் 125 ரூபா, தேங்காய் எண்ணெய் 800 ரூபா, விளக்கெண்ணெய் 20 ரூபா, வேப்பெண்ணெய் 20 ரூபா. அது போக வாங்கின மூலிகை வந்து ஒரு 200 ரூபா. மொத்தத்தில் ஒரு 1200 ரூபா மட்டும் செலவு. அது போக கேஸு, நம்ம லேபர், நம்ம செஞ்சது, பாட்டில் கிட்டல் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக கணக்கு பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்குள்ள வாங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 4 மாதம் கழிச்சு காய்க்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வீட்டுக்கு காய்க்கிறவங்க ஒரு கண்டிப்பாக 20 நாளைக்கு முன்னாடி காய்ச்சி எடுத்துருங்க. ஏன்னா அந்த செயின் ஆக்டிவிட்டி வந்து மிஸ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வருது அப்படின்னா, நாள் கடந்துட்டுனா செயின் வந்து மிஸ் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் காய்ச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு அவுரி இலையும் சங்குப்பூவும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்காங்க. இதுதான் அவுரி இலை, பின்னாடி வர சங்குப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.